அது மாதிரி இவர் இருக்கிற உயரத்தில் வேற மாதிரி திரைக்கதை எழுதி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய பிறந்த ஊருக்கு அந்த ஊரை நினச்சி பார்த்து அதில் ஒரு சாதாரண ஒரு இட்லி கடையை இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம் கூட்டாண்மை நிறுவனங்கள் பெருத்து வருகிற காலத்தில் தன் தாய் கிராமத்தில் இருக்கிற அந்த இட்லி கடை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருப்பது அவ்வளவு நேர்த்தியாக இருக்குது. அவர் கிளைமேக்ஸில் இறுதிக்கட்ட காட்சியில் பேசுகிறாரு, இது வந்து பலகை எரிஞ்சிருச்சு, அதை நம்ம வாங்கிக்கலாம். இது சுவர் இடிஞ்சிருச்சு, கட்டிக்கலாம். அப்போ இது மேலே கூரை அது எரிஞ்சிருச்சு, அதை வேஞ்சிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற அம்மி குலவையும் ஆட்டுக்கல்லும் இதுதான் கடை, இதை சுற்றி நம்ம கட்டிக்கலாங்கிறது மிகப்பெரிய செய்தி அது. அதுக்கப்புறம் அதில் அகிம்சை, வன்முறைக்கு எதிரான அகிம்சையை வலியுறுத்தியது. எங்களுடைய கோட்பாடு அது இல்லை. எனக்கு வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோழைத்தனம்ங்கிறத என்னுடைய கருத்து. வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். ஆனால் அந்த கருத்தை மிக அழகாக வலியுறுத்தி அதை கொண்டாந்து முடித்த விதம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதை. அதனால் இது ஒரு முழுமையான படைப்பாக பார்க்குறேன்.